ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கார்டியாக் சைக்கிள் பற்றி பார்க்க போகிறோம். கார்டியாக் சைக்கிள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஹார்ட்டை பற்றின சில பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஹியூமன் ஹார்ட் வந்து ஒரு 4 சேம்பர்டு ஹார்ட். ஹியூமன் ஹார்ட் வந்து ஒரு 4 சேம்பர்டு ஹார்ட். அதில் பார்த்தீங்கன்னா 2 ஏட்ரியம் 2 வென்ட்ரிகல்ஸ் இருக்கும். 2 atrium 2 ventricles. ஏட்ரியம்ங்கிறது 2 ஏட்ரியம், ரைட் ஏட்ரியம் லெஃப்ட் ஏட்ரியம், வென்ட்ரிகல்ஸ் அதே மாதிரி ரைட் வென்ட்ரிக்கல் லெஃப்ட் வென்ட்ரிக்கல். இந்த டயக்ராமா பார்த்தீங்கன்னா இது superior vena cava, இது inferior vena cava, இது aortic arch, இது aorta. இங்க பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பார்ட் ரைட் ஏட்ரியம், இந்த பார்ட் ரைட் வென்ட்ரிக்கல், இதே மாதிரி இது லெஃப்ட் ஏட்ரியம், இது லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஸோ இதான் வந்து ஹார்ட்டோட ஒரு சிம்பிளான டயக்ராம். இது இன்னும் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன். இதான் ஹார்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 சேம்பர்ஸ் இருக்கும். ரைட் ஏட்ரியம் அப்புறம் ரைட் வென்ட்ரிக்கல். இந்த ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கல் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட், ஆக்சிஜன் கம்மியாக இருக்கக்கூடிய பிளட்டை ரிசீவ் பண்ணும் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலேருந்து. இந்த லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இது வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வந்து பம்ப் பண்ணும். மேலே வந்து லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு 2 வந்து இன்லெட் வரும், உள்ள டியூப் கொண்டு வரும். ஒன்று வந்து superior vena cava, இன்னொன்று வந்து inferior vena cava. ஓகே, ரெண்டாவது ஹார்ட்டோட கண்டக்ஷன் மெக்கானிசம், அதாவது எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ், அந்த மின் இது வந்து எப்படி வந்து கண்டக்ட் ஆகுது ஹார்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்ல மேலே வந்து SA நோடு, சைனோ ஏட்ரியல் நோடு இருக்கும். அதுக்கு பேர் தான் பேஸ் மேக்கர். இந்த சைனோ ஏட்ரியல் நோடுலேருந்து ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடுக்கு வரும். ஏட்ரியத்துக்கும் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் ஒரு நோடு இருக்கும். இந்த நோடு அப்படின்னா அது ஒரு ஆட்டோ எக்ஸைட்டபிள் டிஷ்யூ. அது தானாகவே கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிஷ்யூ. இந்த SA நோட்லேருந்து உருவாகக்கூடிய எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ஏவி நோடுக்கு வரும். ஏவி நோட்லேருந்து பண்டில் ஆஃப் ஹிஸ் பண்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்டில், ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ, ஒரு 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 இதெல்லாமே ஒரு வயர் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல கரண்ட் உருவாகிறதுக்கு ஒரு பேட்டரி மாதிரி இருக்குது. அந்த பேட்டரியிலேருந்து வயர் வந்து இன்னொரு இடத்துக்கு கனெக்ட் ஆகும். அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு கரண்ட் கண்டக்ட் ஆகும். கரண்ட் கண்டக்ட் ஆகிறது மூலமாக ஹார்ட் வந்து பம்ப் பண்ணுது, கம்ப்ரெஷன் பண்ணி பம்ப் பண்ணுது. ஒரு பண்டில் ஆஃப் ஹிஸ், அதுலேருந்து அதர் பார்ட்ஸ் ஆஃப் த ஹார்ட்டுக்கு சின்ன 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 ஃபைபர்ஸ் மாதிரி வரும். அதுக்கு பேர் பர்கின்ஜி ஃபைபர்ஸ். ஓகே, இதுதான் பேசிக்கான ஒரு கான்செப்ட்ஸ். இதெல்லாத்தையும் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கார்டியாக் சைக்கிள் பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். கார்டியாக் சைக்கிள், ஹவு டஸ் ஹியூமன் ஹார்ட் ஃபங்க்ஷன், எப்படி நம்மளோட ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகுது? டு பிகின் வித் ஆல் த 4 சேம்பர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஆர் இன் ரிலாக்ஸ்டு ஸ்டேட். இப்போ ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கம்ப்ரஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும், அதுக்கு பேர் சிஸ்டோல். ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும், அதுக்கு பேர் டயஸ்டோல். ரிலாக்ஸ் ஆயிருக்குன்னா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு, அப்போ வந்து பிளட் எல்லாம் வந்து உள்ள ஃப்ளோ ஆகும். கம்ப்ரஸ் ஆனிச்சுன்னா பிளட் எல்லாம் உள்ள இருந்து வெளில பம்ப் ஆகி வெளில போயிடும். எல்லாமே வந்து ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கு. அந்த ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டுக்கு பேர் ஜாயிண்ட் டயஸ்டோல். ஜாயிண்ட் டயஸ்டோல்னா என்ன? ரிலாக்ஸ்டு ஸ்டேட். அதே மாதிரி நம்ம வால்வ்ஸ் பார்க்கணும். அதாவது இப்போ நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த ரைட் ஏட்ரியத்துக்கும் ரைட் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் வால்வ்னா என்னன்னா ஒரு ஃப்ளோ ஆஃப் பிளட்டை வந்து ஒரே டைரக்ஷனில் பிளட் போகணும். ரைட் ஏட்ரியத்துலேருந்து பிளட் வந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு போகணும்.
அதே மாதிரி லெஃப்ட் ஏட்ரியத்திலிருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு போகணும். அந்த மாதிரி ஒரு யூனிடைரக்ஷனல் ஃப்ளோ ஆஃப் பிளட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த வால்வ்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ரைட் ஏட்ரியத்துக்கும் ரைட் வென்ட்ரிக்கிளுக்கும் நடுவில் உள்ள வால்வ் பேர் ட்ரைகஸ்பிட் வால்வ். அதே மாதிரி லெஃப்ட் ஏட்ரியத்துக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கும் நடுவில் உள்ள வால்வுக்கு பேர் மைட்ரல் வால்வ். அதே மாதிரி ரைட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து என்ன கிளம்பும் அப்படின்னு, என்ன ஒரு பிளட் வெசல் கிளம்பும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்மனரி ஆர்டரி. இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு வால்வு இருக்கும். அந்த வால்வுக்கு பேரு செமிலூனார் வால்வு. செமினா பாதி, லூனார்னா மூன், பாதி மூன் மாதிரி இருக்கக்கூடிய வால்வு. அதே மாதிரி லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து ஒரு ஆர்டரி வெளில கிளம்பும். அந்த ஆர்டரிக்கு பேரு அயோட்டா. இதுக்கு நடுவில் இருக்கிற வால்வுக்கு பேரும் செமிலூனார் வால்வு தான். They are joint diastole. As tricuspid and bicuspid is open, blood from the pulmonary veins and vena cava flow into left and right ventricles respectively through left and right atria. இப்போ என்ன நடக்குது, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் டயஸ்டோல் இருக்கு. அந்த ஜாயிண்ட் டயஸ்டோல்ல ட்ரைகஸ்பிட் வால்வும் பைகஸ்பிட், அந்த பைகஸ்பிடுக்கு இன்னொரு பேர் தான் மைட்ரல் வால்வ். இது ரெண்டு வால்வுமே ஓப்பன் ஆகுது. இந்த வால்வ் ஓப்பன் ஆன உடனே இப்போ ஹார்ட் இப்படிதான் இருக்கா, ஹார்ட்ல சுப்பீரியர் வீனா கேவா, இன்ஃபீரியர் வீனா கேவா, ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். இந்த வால்வு ட்ரைகஸ்பீடு வால்வும் பைகஸ்பீடு வால்வும் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன உடனே இந்த சுப்பீரியர் வீனா கேவா, இன்ஃபீரியர் வீனா கேவால இருந்து பிளட் வந்து ரைட் ஏட்ரியத்துக்கு வரும். அப்புறம் ரைட் ஏட்ரியத்துல இருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வரும். அதே மாதிரி பல்மனரி வெயின்ல இருந்து பிளட் வந்து லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு வரும். அப்புறம் லெஃப்ட் ஏட்ரியத்துல இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வந்துடும். ஓகேவா? ஓகே. The semilunar valves are closed at this stage. இந்த ஸ்டேஜ்ல வந்து semilunar valves வந்து க்ளோஸா இருக்கும். செமிலுனார் வால்வ் எதுக்கு? ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து பல்மனரி ஆர்டரிக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து அயோட்டாக்கும் நடுவில் உள்ள வால்வ் தான் செமிலுனார் வால்வ். இந்த வால்வ்ஸ் வந்து க்ளோஸ்டா இருக்கும் எப்போ இந்த ஜாயிண்ட் டயஸ்டோல் பீரியட் அப்போ. இப்போ SAN அப்படின்னா சைனோ ஏட்ரியல் நோட் நவ் ஜென்ரேட்ஸ் த ஆக்ஷன் பொட்டன்ஷியல். ஆக்ஷன் பொட்டன்ஷியல்னா அது ஒரு கரண்ட் ஃபார்ம். அந்த கரண்ட்டை வந்து இப்போ SAN நோடு வந்து ஜென்ரேட் பண்ணுது. which stimulates both the atria to undergo simultaneous contraction. இப்போ இது வந்து மேலே உள்ளது, இது வந்து ஏட்ரியா, இது வென்ட்ரிக்கல்னு வச்சுக்கோங்க. ஏட்ரியா ரெண்டும் இப்படி கண்ட்ராக்ட் ஆகுது. கண்ட்ராக்ட் ஆன உடனே எதனால கண்ட்ராக்ட் ஆகுது? SAN நோடுல இருந்து கரண்ட் வந்து ஏட்ரியத்துக்கு வருது. வந்த உடனே SAN நோடு வந்து அந்த ஏட்ரியம் ரெண்டும் கண்ட்ராக்ட் ஆகுது. இந்த ப்ராசஸ்க்கு பேரு ஏட்ரியல் சிஸ்டோல். ஏட்ரியாவோட கண்ட்ராக்ஷனுக்கு பேர் என்ன? ஏட்ரியல் systole. This increases the flow of blood into the ventricles by about 30%. ஆல்ரெடி SAN ட்ரைகஸ்பீட் வால்வும் பைகஸ்பீட் வால்வும் ஓப்பன் ஆயிருச்சு. ஓப்பன் ஆன உடனேவே கிராவிட்டி மூலமாகவே லெஃப்ட் ஏட்ரியத்துல இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கும் அதே மாதிரி ரைட் ஏட்ரியத்துல இருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கும் பிளட் வந்துடும். இப்போ ஏட்ரியம் கம்ப்ரஸ் ஆகுது, கண்ட்ராக்ட் ஆகுது. கண்ட்ராக்ட் ஆன உடனே அடிஷனலா 30% பிளட்டை வந்து வென்ட்ரிகல்ஸ்க்கு பம்ப் பண்ணுது. The action potential is conducted to the ventricular side by AV node and AV bundle, where the bundle of His transmits it to the entire ventricular musculature. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம், SAN நோட்ல இருந்து கரண்ட் AV நோடுக்கு வருது. AV நோட்ல இருந்து பண்டல் ஆஃப் ஹிஸ்ல இருந்து பர்கிஞ்சி ஃபைபர்ஸ் மூலமா எல்லா வென்ட்ரிகுலர் மஸ்குலேச்சருக்கு, அந்த மசிலுக்கு வருது, கரண்ட் வருது. இப்போ என்ன நடக்க போகுது? கரண்ட் ஃபர்ஸ்ட் ஏட்ரியத்துல கரண்ட் பட்டுச்சு. கரண்ட் பட்டோடனே
மசில் கண்ட்ராக்ட் ஆனிச்சு. இப்போ வென்ட்ரிக்கிளுக்கு வருது, வென்ட்ரிக்கிள்ல கரண்ட் பார்த்தோம்னா வென்ட்ரிக்கிள் கண்ட்ராக்ட் ஆகும். திஸ் காசஸ் வென்ட்ரிகுலர் மசில்ஸ் டு கண்ட்ராக்ட். அடுத்த ஸ்டேஜ் என்ன? ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் டயஸ்டோல் பார்த்தோம், அடுத்து வந்து ஏட்ரியல் சிஸ்டோல், தேர்டு வந்து வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். ஓகே, இந்த வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் நடக்கிறப்ப என்ன நடந்துரும் அப்படின்னா சைமல்டேனியஸா அதே நேரத்தில் ஏட்ரியா வந்து டயஸ்டோலுக்கு போயிடும், ரிலாக்ஸ் ஆயிரும். வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், இப்போ வென்ட்ரிகுலர் வந்து கண்ட்ராக்ட் ஆயிடுச்சு, கம்ப்ரஸ் ஆன உடனே என்ன நடக்கும்? உள்ள வந்து ப்ரெஷர் கூடும். ப்ரெஷர் கூடுன உடனே லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், அதான் ரைட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து இப்போ என்ன வெசல் கிளம்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்மனரி ஆர்டரி. அதே மாதிரி லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து என்ன வெசல் கிளம்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோட்டா. இப்போ பிளட் வந்து பம்ப் ஆகி இது ரெண்டு வெசலுக்கும் போக ஆரம்பிக்கும். இப்போ போகிறப்போ என்ன வால்வ் இருக்கு நடுவில்? செமிலூனார் வால்வ் இருக்கு. இப்போ அந்த செமிலூனார் வால்வ் என்னவாகணும்? ஓப்பன் ஆகணும். Ventricular systole increases the ventricular pressure, causing tricuspid and bicuspid valves to close. மேல உள்ள வால்வ் ரெண்டும் க்ளோஸ் ஆயிரும், ஏன்னா பிளட் வந்து ரீகர்ஜிரேட் ஆயிடக்கூடாது. பார்த்தோங்களா? இப்போ இங்கே ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். இப்போ இந்த ட்ரைகஸ்பிட் வால்வும் பைகஸ்பிட் வால்வும் க்ளோஸ் ஆயிடணும். க்ளோஸ் ஆகலைன்னா பேக் ஃப்ளோ ஆயிரும், ரைட் வென்ட்ரிக்கிலேருந்து ரைட் ஏட்ரியத்துக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கிலேருந்து லெஃப்ட் ஏட்ரியத்துக்கும். அப்படி போகக்கூடாது. இப்படி போகக்கூடாதுன்றதுக்காக இந்த ட்ரைகஸ்பிட் வால்வும் பைகஸ்பிட் வால்வும் க்ளோஸ் ஆயிரும். As the ventricular pressure increases further, semilunar valves guarding the pulmonary artery on the right side. ரைட் வென்ட்ரிக்கிலேருந்து என்ன கிளம்புது? பல்மனரி ஆர்டரி. அதே மாதிரி லெஃப்ட் வென்ட்ரிக்கிலேருந்து அயோட்டா கிளம்புது. இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள வால்வு செமிலூனார் வால்வ். அந்த செமிலூனார் வால்வ் வந்து ஓப்பன் ஆகுது. Ventricles to flow. The aorta are forced to open, allowing the blood to flow in the ventricles to flow through these vessels into circulatory pathway. பல்மனரி ஆர்டரி எங்கே போகுது? பல்மனரி ஆர்டரியிலேருந்து பிளட் எல்லாமே லங்ஸ்க்கு போய் லங்ஸில் ஆக்சிஜனேஷன் நடக்கும். ஆக்சிஜனேஷன் நடந்த பிளட் எல்லாமே பல்மனரி வெயின் மூலமாக லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு வருமா? லெஃப்ட் ஏட்ரியத்துலேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு போன பிளட்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கிலேருந்து அயோட்டா மூலமாக ஆல் பார்ட் ஆஃப் த பாடிக்கு போய் சப்ளை பண்ணும். த வென்ட்ரிக்கிள்ஸ் நவ் ரிலாக்ஸ். இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்ன? வென்ட்ரிகுலர் ரிலாக்ஸேஷன். வென்ட்ரிகுலர் ரிலாக்ஸேஷனுக்கு பேர் என்ன? டயஸ்டோல். இப்போ வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் நடந்த உடனே என்ன நடக்குது? The ventricles now relax and the ventricular pressure falls, causing the closure of the semilunar valves, prevents the backflow of blood into the ventricles. இப்போ வென்ட்ரிக்கிள் வந்து ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. ரிலாக்ஸ் ஆன உடனே செமிலுனார் வால்வ்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிடும், இல்லைன்னா பிளட் எல்லாமே திரும்ப வென்ட்ரிக்கிளுக்கு பேக் ஃப்ளோ ஆயிரும், பின்னோக்கி வர ஆரம்பிச்சிடும். அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்காக செமிலுனார் வால்வ்ஸ் ரெண்டுமே க்ளோஸ் ஆயிரும். As the ventricular pressure further declines, the tricuspid and bicuspid valves are pushed to open by the pressure in the atria exerted by the blood which was being emptied into them by the veins. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்தராக வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லையும் ரைட் வென்ட்ரிக்கிளையும் ப்ரெஷர் குறையுது. குறைஞ்ச உடனே வென்ட்ரிக்கிளோட ஏட்ரியத்தில் வந்து ப்ரெஷர் கூட இருக்குமா? ஏன்னா பிளட் வந்து ஏட்ரியத்தில் கண்டினியூஸாக ஃபில் ஆகிக்கிட்டே இருக்கும். சுப்பீரியர் வெனைக்கேவா இன்ஃபீரியர் வெனைக்கேவா வந்து ரைட் ஏட்ரியத்துலையும் பல்மனரி வெயின்ஸ் வந்து லெஃப்ட் ஏட்ரியத்துலையும் ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். ஃபில் பண்ணிட்டு இருக்கிறப்போ ப்ரெஷர் ஏட்ரியமில் கூட இருக்கிறதுனால வென்ட்ரிக்கிளுக்கு வர பார்க்கும். அப்போ ட்ரைகஸ்பிட் வால்வும் பைகஸ்பிட் வால்வும் ஓப்பன் ஆகும். The blood now once again freely moves to the ventricles. The ventricles and the atria are now again relaxed. திரும்ப ஜாயிண்ட் டயஸ்டோல் எங்கே ஸ்டார்ட் ஆனிச்சோ அங்கேயே திரும்ப வந்துடுச்சு. Soon SAN generates a new action potential and events described above are repeated in a sequence and the process continues. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம சம்மரைஸ் பண்ணி பார்ப்போம். ஸ்டேஜ் பேர் ஜாயிண்ட் டயஸ்டோல். ஜாயிண்ட் டயஸ்டோல் என்ன இருக்கும்? போத் ஏட்ரியா அண்டு வென்ட்ரிக்கிள்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும். அப்புறம் ட்ரைகஸ்பிட் வால்வும் பைகஸ்பிட் வால்வும் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோன்னு என்ன நடக்குது?
blood வந்து flows from atrium to ventricles. superior vena cava and inferior vena cava ல இருந்து ரைட் ஏட்ரியத்துக்கு blood வரும். ரைட் ஏட்ரியத்துல இருந்து ட்ரைகஸ்பிட் வால்வ் மூலமா ரைட் வென்ட்ரிகிளுக்கு blood flow ஆகுது. அதே மாதிரி பல்மனரி வெயின்ல இருந்து லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு blood வருது. அது பைகஸ்பிட் வால்வ் மூலமா லெஃப்ட் வென்ட்ரிகிளுக்கு மூவ் ஆகுது. இப்போ இங்க என்னென்ன வால்வ்ஸ் ஓப்பனா இருக்கு? tricuspid valve and bicuspid valve are open. இது ஜாயிண்ட் டைஸ்டோல் நடக்குது. ரெண்டாவது என்ன ஸ்டேஜ்? ஏட்ரியல் சிஸ்டோல் நடக்குது. ஏட்ரியல் சிஸ்டோல் என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் SA நோடுல இருந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியல் உருவாகுது. ஆக்ஷன் பொட்டன்ஷியல் உருவானோன்னா என்ன நடக்குது? ஏட்ரியா வந்து கண்ட்ராக்ட் ஆகுது. கண்ட்ராக்ட் ஆனவுடனே என்ன நடக்குது? பிளட் வந்து அடிஷ்னலா 30% ஆஃப் த பிளட் வந்து ஏட்ரியால இருந்து வென்ட்ரிகிளுக்கு வருது. இப்போ வென்ட்ரிகிளுக்கு வந்துருச்சு. அடுத்து மூணாவது ஸ்டேஜ் SA. அடுத்து வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் நடக்கிறப்போ, சிஸ்டோல்னா என்ன? கண்ட்ராக்ஷன். டயஸ்டோல்னா ரிலாக்ஸேஷன். வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் நடக்கிறப்ப என்ன நடக்கும்? சைமல்டேனியஸாவே ஏட்ரியல் டயஸ்டோல், ஏட்ரியம் வந்து டயஸ்டோலுக்கு போயிருக்கும். ஏட்ரியல் டயஸ்டோல் என்ன நடக்குது? அப்போ SA நோடுல இருந்து உருவான கரண்ட் AV நோடு பண்டில் ஆஃப் பர்கின்ஜி ஃபைபர்ஸ்க்கு வந்தோடனே வென்ட்ரிகிள் கண்ட்ராக்ட் ஆகுது. வென்ட்ரிகிள் கண்ட்ராக்ட் ஆகுறப்போ ட்ரைகஸ்பிட் வால்வும் பைகஸ்பிட் வால்வும் க்ளோஸ்ட்ல இருக்கணும். ஏன் க்ளோஸ்ட்ல இருக்கணும்? இல்லைன்னா பேக் ஃப்ளோ ஆயிடும். செமிலூனார் வால்வ் ரெண்டுமே ஓப்பன்ல இருக்கணும். செமிலூனார் ஓப்பன்ல இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? ரைட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து பல்மனரி ஆர்டரி மூலமா லங்ஸுக்கு போகும் பிளட். எதுக்கு? ஆக்சிஜனேஷன் நடக்கிறதுக்காக. அதே மாதிரி லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து அயோட்டா மூலமா ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு போகும். சரி, லாஸ்ட் ஸ்டேஜ் என்ன? வென்ட்ரிகுலர் டயஸ்டோல். வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் என்ன நடக்குது? வென்ட்ரிக்கிள் வந்து ரிலாக்ஸ் ஆகுது. அப்போ செமிலூனார் வால்வ் ரெண்டும் க்ளோஸ் ஆயிடணும், இல்லைன்னா பேக் ஃப்ளோ வந்துடும். இப்படியே இருக்கிறப்போ ப்ரெஷர் வந்து ஏட்ரியா வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்? பிளட் ஃப்ளோ வந்து சுப்பீரியர் வெனா கேவா இருந்தும் இன்ஃபீரியர் வெனா கேவா இருந்தும் ரைட் ஏட்ரியத்துக்கும் பல்மனரி வெயின் மூலமா லெஃப்ட் ஏட்ரியத்துக்கும் பிளட் வந்து அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கிறதுனால ப்ரெஷர் வந்து கூடிடும். ப்ரெஷர் கூடிருச்சு அப்படின்னா ஏட்ரியத்தில் இருக்கிற ப்ரெஷர் வந்து வென்ட்ரிக்கிளோட கூட இருக்குன்னா ஏட்ரியால இருந்து பிளட் வந்து வென்ட்ரிக்கிளுக்கு வரப்பாக்கும் த்ரூ ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்வ்ஸ். அப்போ அது மூலமா வென்ட்ரிக்கிளுக்கு பிளட் ஃப்ளோ நடக்குது. திரும்ப என்ன நடக்கும்? எல்லாமே ரிலாக்ஸ் ஆயிரும். ஜாயிண்ட் டயஸ்டோலுக்கு வந்துடுது. இந்த ப்ராசஸ் திரும்ப திரும்ப நடக்கும். ஓகேவா? இதுதான் வந்து ஒரு சம்மரி மாதிரி. எப்போ என்னென்ன ஸ்டேஜஸ்ல என்னென்ன வால்வ்ஸ் ஓப்பன்ல இருக்கு, க்ளோஸ்ல இருக்கு அப்படின்றது தான் இது முக்கியமான கான்செப்ட்ஸ். This sequential event in heart which is cyclically repeated is called cardiac cycle. இது வந்து ஒரு சீக்வன்ஸா நடந்துகிட்டே இருக்கும். ஜாயிண்ட் டயஸ்டோல், ஏட்ரியல் சிஸ்டோல், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், வென்ட்ரிகுலர் டயஸ்டோல், திரும்ப ஜாயிண்ட் டயஸ்டோல். இது வந்து ஒரு சைக்கிளா நடந்துகிட்டே இருக்கனால ஒரு சீக்வன்ஸாவும் நடக்கும். அதனால இதுக்கு பேரு கார்டியாக் சைக்கிள். இந்த கார்டியாக் சைக்கிள்ல மொத்தம் 2 பார்ட், 2 ஃபேஸ் இருக்கு. ஒன்று சிஸ்டோல், அதாவது கார்டியாக் சைக்கிள் என்ன? sequential cyclically repeated process. இதில் மொத்தம்
2 ஃபேஸ். ஒன்று சிஸ்டோல். சிஸ்டோல்னா என்ன? கன்ட்ராக்ஷன். அப்புறம் டயஸ்டோல். டயஸ்டோல்னா என்ன? ரிலாக்ஸேஷன். இது வந்து ஏட்ரியாலையும் நடக்கும். ஏட்ரியல் சிஸ்டோல்னா ஏட்ரியம் கன்ட்ராக்ஷன், ஏட்ரியல் டயஸ்டோல்னா ஏட்ரியல் ரிலாக்ஸேஷன். அதே மாதிரி வென்ட்ரிகுலர் சிஸ்டோல்னா வென்ட்ரிகுலர் கன்ட்ராக்ஷன், வென்ட்ரிகுலர் டயஸ்டோல்னா வென்ட்ரிகுலர் ரிலாக்ஸேஷன். As mentioned earlier, if the heart beats 72 times per minute, ஒரு நிமிஷத்துக்கு 72 தடவை துடிச்சுச்சுன்னா many cardiac cycles are performed in minute. அதாவது 72 cardiac cycle நடந்திருக்கு. From this, it could be deduced that duration of a cardiac cycle is 0.8 second. இப்போ 1 மினிட்டுக்கு, அதாவது 60 செகண்டுக்கு 72 பீட்ஸ் இருக்கு, ஹார்ட் பீட் இருக்குன்னா 72 கார்டியாக் சைக்கிள் இருக்குன்னு அர்த்தம். அப்போ டியூரேஷன் ஆஃப் ஒரு கார்டியாக் சைக்கிள் என்ன? 60/72வா? இப்போ 0.8 செகண்ட் ஒரு கார்டியாக் சைக்கிளோட. இப்போ கொஸ்டின் கேட்கலாம், டியூரேஷன் ஆஃப் அ கார்டியாக் சைக்கிள் என்ன அப்படின்னு கேட்டோடனே நம்ம வாட்டுக்கு 0.8 செகண்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ஹார்ட் ரேட்டை டிபெண்ட் பண்ணி தான் கார்டியாக் சைக்கிளோட டியூரேஷன் இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ கார்டியாக் சைக்கிள் வந்து ஹார்ட் ரேட் வந்து 120 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹார்ட் வேகமாக துடிக்குது, இப்போ நம்ம ஓடிட்டு இருக்கோம். அப்போ கார்டியாக் சைக்கிளோட டியூரேஷன் என்ன அப்படின்றப்போ 60/120 = 0.5 செகண்ட். இப்போ கார்டியாக் சைக்கிளோட டியூரேஷன் இஸ் டிபெண்ட் ஆன் heart rate. சரி, during a cardiac cycle each ventricle pumps out approximately 70 ml of blood. இதுக்கு பேர் என்ன? ஸ்ட்ரோக் வால்யூம். ஒவ்வொரு கார்டியாக் சைக்கிளையும் ஹார்ட் வந்து எவ்வளோ பிளட்டை பம்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் கார்டியாக் ஸ்ட்ரோக் வால்யூம். ஸ்ட்ரோக் வால்யூம். ஓகே, 70 ml of blood which is called stroke volume. Stroke volume is multiplied by the heart rate. அப்போ ஒரு தடவை 70 ml பிளட்டை பம்ப் பண்ணுது, ஒரு நிமிஷத்துக்கு 72 தடவை துடிக்குது அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு பிளட்டை பம்ப் பண்ணுது? அப்போ ஸ்ட்ரோக் வால்யூம் இன்டு ஹார்ட் ரேட் இஸ் ஈக்குவல் டு கார்டியாக் அவுட்புட். ஸ்ட்ரோக் வால்யூம் மல்டிப்ளை பை ஹார்ட் ரேட் கிவ்ஸ் த கார்டியாக் அவுட்புட். இப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஒரு கார்டியாக் சைக்கிள்ல எவ்வளவு பிளட் பம்ப் ஆகுது அப்படிங்கிறது ஸ்ட்ரோக் வால்யூம். 1 மினிட்டுக்கு எவ்வளவு பிளட் பம்ப் பண்ணுது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வால்யூம் இன்டு ஹார்ட் ரேட் ஈக்குவல் டு கார்டியாக் அவுட்புட். Therefore, cardiac output can be defined as the volume of blood pumped by each ventricle per minute, and it averages 5000 ml or 5 liters in a healthy individual. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஹார்ட் எவ்வளவு பிளட், ரைட் வென்ட்ரிக்கிளும் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளும் சேர்ந்து எவ்வளவு பிளட் பம்ப் பண்ணுது அப்படிங்கிறதா கார்டியாக் அவுட்புட். இப்போ ஸ்ட்ரோக் வால்யூம் என்ன? 70 ml. ஹார்ட் ரேட் என்ன? 72. 70 × 72 எவ்வளோ? 70 × 72 approximately 5000 ml. அப்போ 5 liters. The body has the ability to alter the stroke volume as well as heart rate. நம்ம பாடி நினைச்சிச்சுன்னா ஸ்ட்ரோக் வால்யூமையும் ஹார்ட் ரேட்டையும் வேரி பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வேகமாக ஓடுறோம் அப்படின்னா நமக்கு ஹார்ட் ரேட் வந்து அதிகமாகணும், ஏன்னா அதிகமாக நம்ம மசிலுக்கு பிளட் வந்து பம்ப் ஆகணும். அப்போ ஹார்ட் ரேட்டு தானாகவே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம ரெஸ்ட்டில் இருக்கோம், நம்ம சும்மா உட்காந்துருக்கோம், இப்போ தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஹார்ட் வந்து ரொம்ப வேகமாக துடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மி. ஸோ சப்ளை அண்ட் டிமாண்ட் இது ரெண்டுக்கும் தகுந்தாப்புல ஹார்ட் ரேட் வந்து வேரி ஆகிக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரோக் வால்யூமும் வேரி ஆகும். thereby cardiac output. ஏன்னா ஹார்ட் ரேட்டு ஸ்ட்ரோக் வால்யூம் வேரி ஆனிச்சுன்னா கார்டியாக் அவுட்புட்டும் வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், கார்டியாக் அவுட்புட் ஆஃப் அன் அத்லெட் வில் பி மச் ஹையர் தென் தட் ஆஃப் அன் ஆர்டினரி மேன். ஏன்னா அத்லெட் வந்து வேகமாக ஓடுவாங்க, ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி விகரஸாக பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு மசில்ஸ்க்கு நிறைய பிளட் சப்ளை பண்ணி ஆகணும். அதுக்கு தகுந்தாப்புல ஹார்ட் வந்து ஹார்ட் ரேட்டை, ஸ்ட்ரோக் வால்யூமை, கார்டியாக் அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். During each cardiac cycle, 2 prominent sounds are produced and can be heard easily through stethoscope. நீங்களாம் டாக்டர் ஆனதுக்கப்புறம் ஸ்டெத்தஸ்கோப் வச்சுட்டு பேஷண்ட்டை பார்க்குறப்போ நீங்கள் ஹார்ட் சவுண்ட்ஸை ஹியர் பண்ணுவீங்க. ஒரு சவுண்டு வந்து லப் சவுண்ட், இன்னொரு சவுண்ட் வந்து டப் சவுண்ட். The first sound is a lub sound associated with the closure of tricuspid valves. இப்போ ஃபர்ஸ்ட் ஹார்ட் சவுண்டுக்கு பேர் என்ன? லப் சவுண்ட் டியூ டு க்ளோஷர் ஆஃப் tricuspid and bicuspid valve. சரி,
Second heart sound is the dub sound associated with the closure of semilunar valve. Second heart sound பேர் என்ன? Dub sound due to closure of semilunar valve. These sounds are of clinical diagnostic significance. இந்த சவுண்ட்ஸை வச்சு நம்ம நிறைய ஹார்ட் டிசீஸை கண்டுபிடிச்சிடலாம். இவங்களுக்கு வந்து அயோட்டிக் வால்வில் ஸ்டீனோசிஸ், அது சுருக்கம் இருக்கு. உங்களுக்கு அயோட்டிக் வால்வில் ரீகர்ஜிடேஷன் இருக்கு. வால்வ் வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு, அதனால பிளட் வந்து ரீகர்ஜிடேட் ஆகுது. உங்களுக்கு மைட்ரல் வால்வ் வந்து ஸ்டீனோசிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது சவுண்டை வச்சே கண்டுபிடிக்கலாம். நீங்கள் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் கற்றுப்பீங்க. ஓகே, நம்ம கார்டியாக் சைக்கிள் பற்றி ஓரளவு பார்த்துட்டோம். இதில் இருக்க எம்சிக்யூஸ்லாம் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.